தமிழகத்தில் ராஜ்யசபா எம்பிக்கான 6 இடங்களுக்கு தேர்தல் கமிஷன் அறிவித்தது. அதன்படி ஜூன் 2ஆம் தேதி முதல் ஜூன் 9ஆம் தேதி வரை வேட்புமனுக்களை தாக்கல் செய்யவும், ஜூன் 12ஆம் தேதி வேட்புமனுவை வாபஸ் பெறவும் காலக்கெடு நிர்ணயித்திருந்தது. அதன்பின் ஜூன் 19ஆம் தேதி தேர்தல் என அறிவித்தது. அதன்படி திமுகவின் சார்பில் 4 பேரும், அதிமுகவின் சார்பில் 2 பேரும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டனர். திமுக சார்பில் வில்சன், கவிஞர் சல்மா, எஸ்.ஆர். சிவலிங்கம் மற்றும் மக்கள் நீதி மய்யம் கமலஹாசன் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தார்கள். இதேபோல் அதிமுக 2 இடங்களுக்கான வேட்பாளர்களை அறிவித்தது. அவர்கள் ஐ.எஸ். இன்பதுரையும் தனபாலும். அறிவித்த அவர்களும் கடந்த 6ஆம் தேதி வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். இந்த நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்ய 9ஆம் தேதி வரை காலக்கெடு முடிந்ததாலும் 6 பேர் உடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் இவர்களை எதிர்த்து யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாத நிலையில் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டவர்களாக வருகிற 12ஆம் தேதி தேர்தல் கமிஷன் அறிவித்துவிடும். எனவே ஜூன் 19ஆம் தேதி ராஜ்யசபா எம்பி தேர்தல் நடைபெறாது எனவே தெரிய வருகிறது. ஏனென்றால் எதிர்த்து யாரும் போட்டியிடாத நிலையில் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக தேர்தல் கமிஷன் அறிவித்துவிடும்.